உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஷிவ்பூரில் பால் வியாபாரி ஒருவர் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது அவரது மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். வீட்டில் பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. வாரணாசி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? சாரதா விகார் காலனியில் பெண் அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் தனது கணவருடன் வசித்து வந்துள்ளார். அவரது கணவர் பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். சம்பவம் நடந்த நாளன்று அதிகாலையில் பால் வியாபாரம் செய்வதற்காக கிளம்பிய கணவர் வியாபாரம் முடிந்து வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. பல முறை கதவை தட்டியும் திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அவரின் மனைவி கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். போலீசார் வீட்டை சோதனை செய்த போது உள்ளே இருந்த தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கொள்ளை முயற்சியை தடுத்ததால் அங்கன்வாடி பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகமடைந்தனர். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது வீட்டில் மேலும் சில நகைகள் திருடப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. இதனால் இது கொள்ளைக்காக நடந்த கொலை இல்லை என முடிவு செய்தனர். இதன் பின் பல சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த பின் போலீசாரின் சந்தேகம் மோஹித் அஞ்சலி தம்பதியின் பக்கம் சென்றது. அஞ்சலியின் காலனியின் கால் தடத்தையும் கொலை நடந்த இடத்தில் இருந்த கால் தடமும் ஒன்றாக இருந்துள்ளது. இதையடுத்து அவர்களின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்த போலீசார் இறுதியில் அவர்களை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. பெண் அங்கன்வாடி ஊழியர் வசிக்கும் வீட்டிற்கு அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன் மோஹித் குடியேறி உள்ளார். பெண் அங்கன்வாடி ஊழியருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் மோஹித்துடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அஞ்சலியுடன் மோஹித்துக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கன்வாடி ஊழியரை விட்டு விலகிய மோஹித் அஞ்சலியை திருமணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் அவர் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு பகுதிக்கு சென்று விட்டார். ஆனால் இதை ஏற்காத பெண் அங்கன்வாடி ஊழியர் தன்னுடனான பழக்கத்தை தொடர வேண்டும் என மோஹித்துக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை வெளியே சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். பொறுத்து பார்த்த மோஹித் இந்த விஷயத்தை தனது மனைவி அஞ்சலியிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பெண் இருக்கும் வரை நமக்கு பிரச்சனைதான் என கூறிய மனைவி பெண் அங்கன்வாடி ஊழியரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று தயிர் வாங்குவது போல அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது கணவன் மனைவியும் வீட்டிற்குள் புகுந்து பெண் அங்கன்வாடி ஊழியரின் கழுத்தை நெரித்தும் கல்லால் அடித்தும் கொலை செய்தனர். பின்னர் வீட்டில் இருந்த சில பொருட்களை திருடிவிட்டு கொள்ளை நாடகம் நடத்திவிட்டு பின்வாசல் வழியாக தப்பித்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.